கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பா மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கடைசியா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது ஆசீர்வாதம். 119 சங்கீதம் 53 வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகிற யாவரும் துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 3 அதிகாரம் 33 வசனத்திலே, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாறி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பல முறை சொல்லியிருக்கேன், என்னோட வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுல சர்ச்சைக்கு போனா கூட கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினும், கை கொள்ளணும், உண்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் எனக்கு தெரியாது. நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்தில் இருக்கும்போது மனுஷனோட சத்தத்தை கேட்டு விக்கிரகத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து, மனுஷன்கிட்ட பணம் கொடுத்து 13 லட்சம் கிட்ட கொடுத்தேன். 1 ரூபா 2 ரூபா இல்லை. இப்படியாக வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, கடனில் கஷ்டப்பட்டு, கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது விக்கிரத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனை நம்பி வாழும்போது சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கன் யாரு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது 119 சங்கீதம் 53 எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டான் அப்படின்னாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. இரவும் பகலுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலாம் யோசிப்பீங்க, பிரதர் நாங்களே இன்னும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல பிரதர், எங்கள் வீட்டில் பைபிளே இல்லை, நாங்கள் இப்போ தான் இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு இன்னும் பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கு, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்தில் நிறைய போராட்டம் இருக்குது, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிறோம், எங்கள் வீட்டில் கையில் பைபிள் எடுத்து நாங்கள் யாருமே வாசிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அதை தான் செஞ்சேன். 2015 கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் கரெக்டாக இல்லை, நான் இன்னும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழலை. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. நான்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தான் வாழ்ந்தேன். அப்போ நான் யார் அப்படின்னா துன்மார்க்கர் என்பதை அறிந்து கொண்டேன். துணிகர பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே மீறுதல் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு, அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருக்கு, சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு, பாவம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் சாபத்தை எல்லாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்பதை அறிந்து கொண்டேன். இதை ஏன் நான் உங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் சாபத்திலேருந்து எப்படி வெளியில் வந்தேன், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி ஆரம்பித்தேன், எப்படி இயேசு கிறிஸ்து மேலே நான் நம்பிக்கையாக இருக்கேன், எப்படி அவர் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கேன் அப்படின்னா, ஏன் சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்தால் அவர் பக்கம் மனம் திரும்புங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்தோ துன்மார்க்கர். ஏன் பாவத்தை, ஏன் அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைனாலே சாபம்தான். அந்த எல்லா சாபத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். நம்முடைய சாபத்தை எல்லாம் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் சாபத்தை சிலுவையில சுமந்தார்? அவரை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக பாவத்திலிருந்து வெளியில வர கர்த்தர் உதவி செய்தார். அக்கிரமத்திலிருந்து வெளியில வர கர்த்தர் உதவி செய்தார். ஒன்றும் இல்லை, நைட் நேரத்தில் வீட்டுக்கு போவேன், வீட்டில் டிவி இருக்கும், ஆன் பண்ணுவேன், ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருப்பேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நானும் சராசரி மனுஷன்தான், வீட்டில் போய் படம் பார்த்துட்டு இருப்பேன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, எந்தெந்த காரியத்தில் நான் அடிமையாக இருந்தனோ அதுலேருந்து வெளில வர கர்த்தர் உதவி செய்தார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, கர்த்தர் பக்கம் வரணும், மனம் திரும்பணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், உண்மையா வாழணும். எவ்வளோ காரியம் இருக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. பொக்கிஷம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்துட்டேன். வியாபாரத்தில் கடனில் கஷ்டப்படும்போது சில குடும்பத்தில் ஜெபிக்க வருவாங்க, பிரதர் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கடனில் கஷ்டப்படுறேன் பிரதர், நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிம்பேன். ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கோ அப்படியே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு குடும்ப தலைவர் கையில் 10 ரூபா இல்லைன்னா ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் இருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருப்பாங்க, முகம்லாம் வாடிரும், துக்க முகத்தோடு இருப்பாங்க, ஒரு செத்த வீடு போல இருக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷன் கடனில் இருக்கிறான் அப்படின்னாலே அவங்கள பார்த்தாலே தெரியும், ரொம்ப வேதனையோடு, ரொம்ப துக்கத்தோடு, ரொம்ப நிந்தையோடு, ரொம்ப அவமானத்தோடு இருப்பாங்க. இப்படிலாம் நான் வாழ்ந்திருக்கேன். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணுவோம், அப்பா உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, என் சாபத்தையெல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்கப்பா, இனிமேல் உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும்ப்பா, உம்முடைய கற்பனையை கை கொள்ளணும்ப்பா, உம்முடைய கட்டளை கீழ்ப்படியணும்ப்பா, உண்மையா வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. என் இதயத்துக்குள்ள அடிக்கடி சில பாரம்லாம் வரும். எப்படி தெரியுமா? ஐயோ இந்த வசந்தம் நான் இன்னும் கீழ்ப்படியணுமே, இந்த வசந்தம் நான் இன்னும் கீழ்ப்படியணுமே, இன்னும் நான் கீழ்ப்படியணுமே, இன்னும் நான் கீழ்ப்படியணுமே, இன்னும் நான் கீழ்ப்படியணுமே, இப்படியே ஒரு பைத்தியங்கார போல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்பட முன்னாடி எப்படிலாமா வாழ்ந்துட்டேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பாக இன்னும் எந்தெந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு நான் என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும், வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யணும், இப்படி உட்கார்ந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பேன். அதனால இரவு நேரத்திலே தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலியமா நீங்க இணைந்திருக்கிறீங்களா, உங்க குடும்பத்தை கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதே நேரத்திலே நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்தை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று இப்படியே எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் துன்மார்க்கமா வாழ்ந்ததுனால இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். 55 லட்ச ரூபாய் நான் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்திருக்கேன். 55 லட்ச ரூபாய் காணும், அவ்வளவுதான். 2 மாடி வீடெல்லாம் வித்து நடுரோட்டு வந்துட்டேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியுது, 50 லட்ச ரூபாய் வேஸ்ட். கையில இருக்க பைபிள் 1000 கோடி சொத்து கொடுத்தா கூட கிடைக்காது. அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில தந்திருக்காரு. ஜீவனுள்ள வார்த்தை தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம கையில கொடுத்தாரு.
நமக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நமக்கு சமாதானம், விடுதலை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், சம்பூர்ணம், பரிபூரணம், தீர்காயுசு, நித்திய ஜீவன், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும், அவருடைய மகிமை இறங்கி வரும், அவருடைய கிருபை இறங்கி வரும். எவ்வளவு பெரிய கிஃப்ட் நம்ம கையில கொடுத்துட்டாரு. பரிசுத்த வேதாந்தத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு. என் வாழ்க்கையில நான் அழிஞ்சு போய் நிற்கும் போது நான் கையில பைபிள் மட்டும்தான் எடுத்து வாசித்தேன். இப்போ லேட்டஸ்டா இப்போ யாராவது அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா செல்போன் எடுத்து தேடிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, யார்கிட்டயாவது பழைய யார்கிட்டயோ ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து மணிக்கணக்கா நான் இப்படி அழிஞ்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி கதை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு ஃப்ரெண்டு யாரும் கிடையாது. ஏன்னா நான் வியாபாரி. வியாபாரத்துல இருந்து நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. நான் வியாபாரத்துல பல லட்சங்கள் நஷ்டப்படும் போது நடுரோட்டில் நிற்கும் போது அழுதுகிட்டே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் தெரியுமா நைட் நேரத்தில் சொல்றேன்? ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா தயவு செய்து கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை அப்படின்னா எப்படி பிரதர் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு மாந்திரிகம் பண்ண ஆரம்பிச்சான் ஒரு மனுஷன். 2020 2021 வரையும் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். லாஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள நாண்டு கொண்டு செத்தான். ஏன்னா மாந்திரியம் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கான். நான் அவனை ஒண்ணுமே செய்யல. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணினார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த குடும்பத்துல மரணம் வந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது மாந்திரியம் பண்றாங்களா செத்து போயிடுவான். மனம் திரும்பினா தப்பிச்சுக்கிட்டான். என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்துருக்கேன். எனக்கு 13 வருஷம் மாந்திரியம் பண்ணி 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா நஷ்டப்படுற அளவுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் காரணம். விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு எல்லாத்துக்கும் என்கிட்டயே பணம் வாங்கி, ஆனா ஒரு நாள் சூசைடு தான். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எப்பவும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேனோ, என் வாழ்க்கையிலே தேவனோட வார்த்தைக்கு எப்பவும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேனோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு சொல்லி எப்போ நான் ஆசைப்பட்டேனோ, அவருக்கு பிரியமானபடி நான் வாழணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணினேன். எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. சராசரி ஒரு மனுஷன் தான். நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு வியாபாரி. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வசனம் ஃபுல்லா சத்தியம், வசனம் ஃபுல்லா உண்மை. அந்த வசனத்தை என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது அதிகமா பொய் பேசின ஒரு வியாபாரி. ஏன்னா கடன் வாங்க போய் திருப்பி கொடுக்க முடியலன்னா போய் மனைவி தெரியாம கடன் வாங்குறது, அம்மாவுக்கு தெரியாம கடன் வாங்குறது, சொந்தக்காரங்களுக்கு தெரியாம கடன் வாங்குறது, பேங்க்ல போய் கடன் வாங்குறது, நகையை போய் கடன் வைக்கிறது, ஃபைனான்ஸ்ல வாங்குறது, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறது, சொந்தக்காரன்ட்ட வாங்குறது, ஏகப்பட்ட கடன். இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். என் வாழ்க்கையில் உண்மையும் இல்லை, பரிபூர்ணமும் இல்லை. நான் நடுரோட்டில் வந்து நின்னேன். அப்போ நான் முடிவெடுத்தேன், ஐயோ நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இப்படியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ நான் உண்மையாலாம் வாழணும். நிறைய கடன் இருக்கு, ரொம்ப கடன். அப்போ நான் என்ன செய்வேன்? சரி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையா வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் விக்கிரத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டேன், மாந்திரியத்துக்கெல்லாம் பணம் கொடுத்தேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுது. ஏன் சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. ஏன் சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஏன் சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா சொல்லி இப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் தெரியுமா? அந்த இரவணத்தை இப்படியே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், ஒரு பாவி எப்படி மனம் திரும்புறான், ஒரு சாபத்துல இருக்கவன் எப்படி சாபத்துல இருந்து வெளில வரான் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல நிறைய செய்தி கேட்டுட்டீங்க. மனமாற்றம் இருக்கா? யோசித்து பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்ட தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஐயா, என் பிரதர், என் வாழ்க்கையில ஒரே சாபமா இருக்கு. எதை எடுத்தாலும் சாபம் 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 சொல்றாங்களா? கலாத்தியர் 3:13 மனப்பாடமா படிங்க. 2015 என் வாழ்க்கையில கலாத்தியர் 3:13 வாசித்து மனப்பாடமா சொல்லிட்டு இருப்பேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அந்த இடத்துல கிறிஸ்து எனக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டீங்களே, என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. என் சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. எனக்காக சாபமானீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. கிறிஸ்து எனக்காக சாபமானார், கிறிஸ்து எனக்காக சாபமானான்னு சொல்லி இப்படியே தேவனோடு அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி துதிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் தெரியுமா இரவு நேரத்துல சொல்லி தரேன்? நிறைய குடும்பத்துல கடன்ல இருக்கும்போது மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், செத்து போயிடலாமா, இனிமேல் ஏன் வாழணும், இப்படிலாம் நிறைய யோசிப்பாங்க. இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைலாம் நான் வியாபாரத்துல இருக்கும்போது, கடன்ல கஷ்டப்படும் போது, மானம் மரியாதைலாம் போகும்போது இப்படிலாம் நான் யோசித்திருக்கேன். ஏன்னா கடன்ல இருக்கும்போது நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் வாழ்க்கை, கேவலம் எல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது இனிமேல் நம்ம யாருக்கா வாழணும், அதான் நஷ்டப்பட்டாச்சு, அதான் போய் சேர்ந்துடலாமே, இப்படின்னு சொல்லி சிந்தனைக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அப்போ நைட் நேரத்துல ஒரு குடும்பத்துல படுத்து தூங்கும்போது இவ்வளவு காரியங்கள் இருக்கு. எல்லாரும் நினைப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரதர் அப்படிம்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். அவங்க வீட்டுல ஒரு கடன் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, கணவர் மதுபான அடிமையில இருப்பாங்க, இல்ல விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போய் கள்ள தொடர்புல இருப்பாங்க, எத்தனையோ பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு காரியத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இரவு நேரத்துல எப்படி யோசித்து பார்க்கலாம்? ஏன்னா ஒரு சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்பட்டிருப்பீங்க. கலாத்தியர் 3:13 சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குதான்ப்பா நீங்க ஜீவனை தந்தீங்க. கிறிஸ்து எனக்காக சாபமானீங்கப்பா, எனக்காக தான்ப்பா நீங்க சாபமானீங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இப்படி நம்ம இரவு நேரத்துல ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஒவ்வொரு வசனத்தை வாசிப்பேன், உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன். இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, நான் உண்மையா இல்லையே, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கு, என் வாழ்க்கையில கையில 10 ரூபா கூட இல்லையே, அப்போ நான் சாபத்துல இருக்கிறேனோ? அப்போ என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்களாப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்களா, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்களா? இப்படி ஒரு பைத்தியக்காரன் போல குழம்பிட்டு இருப்பேன். அப்படிலாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியார் இடைப்பட்டார், அந்நிய பாஷை தந்தார், வரங்களினால் நிரப்பினார், கனிகளினால் நிரப்பினார். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளியப்ப மினிஸ்டர்ல கையில கொடுத்து உங்க முன்பாக நிப்பாட்டி இருக்கிறார். இதுக்கு பின்னாடி எத்தனை காரியங்கள் இருக்கு. மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேன், விக்கிரத்தை நம்பி பணம் கொடுத்துட்டேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், கடன்ல சிக்கி கொண்டேன். ஆனால் அது முடிவு கிடையாது. இயேசு மேல என்னைக்கு நம்பிக்கை வச்சேனோ, இயேசு மேல என்னைக்கு நான் விசுவாசமா இருக்க ஆரம்பிச்சேனோ, அந்த நாள் தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா மாறிச்சு. இன்னைக்கு வரைய கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கு தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கொரோனா நேரத்துல ஏகப்பட்ட ஜனங்களுக்கு ஜெபிக்க உயிர் பிச்சை போட்டிருக்காரு. தேவனர்ல அப்ப மனுஷன் மூலியமா ஜெபிக்கிறதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். பரலோகத்துக்கு போற வரையும் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி நம்ம பரலோகத்துல ஓடி போயிடணும். பிசாசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் போட்டே இருப்பான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, பிசாசு ஒரு தடையை கொண்டு வந்துட்டே இருப்பான். அதெல்லாம் தாண்டி வெளியில வரணும். எப்படி வெளியில வரணும்? மரத்திலே தூக்கப்பட்ட ஏவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து இன்றும் பிதாவுடைய வலது பட்சத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க.
அவரை நாம் நினைவு கூறும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம மீட்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆனா நான் என்ன செய்யணும் அதுதான் இப்போ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன்ருவாங்க, எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. என் வாழ்க்கையில அப்ப எனக்கு செல்போன் கையில கிடையாது. நான் மணிக்கணக்கா உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அழுதுகிட்டே வாசிப்பேன். என் மனைவி இங்க எங்கேயும் போயிட்டு இருப்பா. அப்படியே லைட்டா கண்ணீரை மட்டும் துடைச்சுக்கிடுவேன். ஆனா கண்ணீரோட தான் வாசித்துட்டு இருப்பேன். 5 வருஷம் கண்ணீரோடு வாசித்தேன். இன்னைக்கு பார்த்தா உயிர் பிச்சை போட்டு அழகா பத்திரமா வச்சிருக்காரு. 1000 கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு உயிர் கிடைக்காது. 2024 உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது 1000 கோடிக்கு பெறும். 1000 கோடி கூட பத்தாது. ஏன்னா மனுஷனுடைய உயிர் அவ்வளவு விலையே பெற்றது. இன்னைக்கு யாரெல்லாம் இரவு நேரத்துல செய்தி கேட்கிறீங்களோ, உங்களுடைய ஜீவன் விலையேற பெற்றது, உங்க ஆத்துமா விலையேற பெற்றது. நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அப்ப எவ்வளவு கிருபை வேணும் நமக்கு, யோசித்து பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். முடிவு புரிந்தும் அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து கீழ்ப்படிந்து கை கொண்டு உண்மையா இருப்போமாகில் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம். அதனால ரட்சிக்கப்படுறது பெருசு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல குறை இருக்கும். அவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம். அப்ப அந்த குறையை நீக்கி போடுங்கப்பா, எனக்கு பரிபூர்ணம் வேணும்ப்பா, பரிபூர்ணத்துல நான் வளரணும்ப்பா அப்படி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கிருபையினால எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. தம்முடைய சொந்த குமாரனை தந்து எங்க மேல இவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்தீங்கப்பா. எங்க மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்க, இவ்வளவு பாசமா இருக்கீங்க, இவ்வளவு நேசமா இருக்கீங்க, எங்களை நேசிக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ கோடி ஜனங்கள் இணைந்திருக்காங்க. அவ்வளவு ஜனங்களுடைய பரிசுத்த ஆவியான பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். என்னை மண்ணாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, அபிஷேகம் பண்ணி அழைத்தீங்க, நன்றிப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் கேட்டு வசனத்தை எப்படி தியானிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படி ரட்சிக்கப்படுறாங்க, அப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்படணும், நான் தேவனோடு எப்படி பேசணும், பல கருத்தை யோசித்து பார்க்குறாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்க, எல்லாருக்கும் தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, கண்ணீரோடு மனம் திரும்பணும் அந்த கிருபை தாங்கப்பா, காத்திருந்து ஜெபிக்கணும், கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும், உம்முடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நேசிக்கிற கிருபைக்கா நன்றிப்பா. இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கா நன்றிப்பா. எங்களை பலப்படுத்தி பாதுகாக்கிற கிருபைக்கா நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது எவ்வளவு பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்றான். மனம் திரும்பும் போது எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறீங்க. எல்லா காரியத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கிருபைக்கா நன்றிப்பா. எங்க கூட நீங்க பேசுறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், பரிபூர்ணமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உண்மை உள்ள தேவன். நன்றிப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமானா மாற்றி நன்றிப்பா. இரவு நேரத்துல தாழ்த்திரோம்ப்பா. அந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றிப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீங்களே, நன்றிப்பா, நன்றிப்பா. நீதிமான் சிரசிங்கள் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாங்கள் விலகி வாழக்கூடாதுப்பா, உண்மையா வாழணும்ப்பா. அதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தணிக்கா ஜெபிக்கிறாங்க, பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை கலந்துட்டு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்கப்பா, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டாக்டர் இப்படி சொல்லி உள்ளத்துல ஒரு பாரம் இருக்கு, அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, கூட இருந்து உங்க பிள்ளைகளை நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்தாங்க.
ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல காரியத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை எடுத்தீங்க. எல்லா காரியத்தையும் நீக்கி போட்டுருங்க. மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்திலே கள்ள தொடர்பு, விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லிசனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. இந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. ஒருவருக்கு ஒருவர் உண்மையா பேசி வாழ கிருபை செய்யுங்க. எங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. நீக்கி போட்டுருங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. குடும்பத்திலே கடன் நிமித்தமாக சந்தோஷம் இல்லை. பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. எங்களுடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. உள்ளத்துல சமாதானம் இல்லைப்பா. கர்த்தர் சமாதானம் தரணும்ப்பா. நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்க, டிராவலிங்ல இருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்துல வெளிநாட்டுல இருக்காங்க, எத்தனையோ இடத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வியாபாரம் பார்க்காங்க, வேலை பார்க்காங்க. நைட் நேரத்துல வேற இடத்துல இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நைட் நேரத்துல எந்தெந்த இடத்துல இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தர் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசியூல எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, மரண தருவாயில போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு ஆரோக்கியம் கர்த்தர் தாங்கப்பா. சுகம் தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா, பரிபூரணமா சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். 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 எல்லா குடும்பத்தையும் உம்முடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசிரிங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அப்பா, இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க. எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க குடும்பத்துல வாங்கப்பா. எங்க குடும்பத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வந்தீங்கன்னா போதும். எங்க வீடு முழுதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்துடும். உம்முடைய கிருபை இறங்கி வந்துடும். உம்முடைய மகிமை இறங்கி வரும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே எங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அந்தகார இருளும் விலகிரும்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே எங்க வீடு ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிரும்பா. எங்க குடும்பத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. எங்க வீட்டுல குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்க பேச்சுல உண்மை இல்லை, எங்க கண்கள்ல உண்மை இல்லை, எங்க சிந்தனையில உண்மை இல்லை, எங்க இதயத்துக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி நியாயம் இல்லப்பா. எத்தனையோ குறைகள் இருக்குப்பா. எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க குடும்பத்துல நீங்க தலைவரா இருக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. இன்பமா நித்திரை தாங்கப்பா. அதிக அளவில் எழுப்பிடுங்க. வரக்கூடிய காரியத்தை ரகசியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. நீதிமான்களோட அப்பா உங்களுடைய ரகசியம் இருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. வீட்டில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன், சில குடும்பத்தில் பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, சில குடும்பத்தில் கணவரை நம்பி ஏமாந்துட்டாங்க, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க. நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் அப்பா பல காரியத்தில் புலம்புறாங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. தேவன் அருளியப்பா மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. இன்னுமாக உங்களுடைய வார்த்தையை போதிக்கிற கிருபை தாங்க, ஜெபிக்க கிருபை தாங்க, துதிக்க கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க.
எல்லா குடும்பத்தையும் கத்தர் கொடுத்து ஆசிரியங்க. அப்போ அந்த மாசத்துல கடைசியில் வந்து விட்டோம்ப்பா. உபவாசத்தோடு இருந்து நன்றி ஜெபமான கத்தர் கிருபை செய்யுங்க. கத்தர் கூடங்க உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர் காயத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.